டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். கடன் இல்லா வாழ்க்கை வாழ ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நான் அப்படியே உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. அதாவது கடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படின்றத உண்டு பண்ணுது. ஒரு சிலர் அதெல்லாம் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் ஒரு கடன் அப்படின்றது எங்கேருந்து முளைக்குது, அது எதனால நமக்கு வருது? சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்காததுனால மட்டும்தாங்க வருது. நிறைய பணக்காரங்க அப்படின்றது இந்த 3 விஷயத்தையும் கட்டாயம் பின்பற்றுவாங்க. ஸோ இதை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுக்க போகிறது கிடையாது. இதில் நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. இந்த 3 விஷயங்களை நீங்களே சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ல. இல்லைப்பா இதெல்லாம் தப்பு, அந்த 3 விஷயம்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்களே வேணா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ மனுஷனுக்கு கடன் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாக அவனுக்கு ஒரு எமர்ஜென்சியிலேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. ஒரு கடன் எதனால் நமக்கு உருவாகுது? நம்ம என்ன சும்மா ஊர் சுற்றுறதுக்காக கடன் வாங்கிட்டா இருக்கிறோம்? முதல்லலாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தேவைக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் முக்கியமாக ஹெல்த்துக்காக நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்ன உடனே அது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது அது பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சின்ன ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களும் இவருக்கு இல்லாததுனால இது நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது இதெல்லாம் ஒரு செயின் லூப்பில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு செயலியில் போயிட்டு லோன் எடுக்கிறாருங்க. லோன் எடுத்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த லோன் கரெக்டாக கட்டுறாரு. இவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்குள்ள அதில் லோன் எடுக்கிறது, அதை ஒரு 3 தவணை 4 தவணையாக போட்டு கட்டும் பொழுது இவருக்கு நல்லாவே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு இவர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுருது. விபத்து ஏற்பட்ட உடனே இவருக்கு ஆஸ்பத்திரி போகக்கூடிய சூழ்நிலை. ஸோ இவரால் ஒரு மாதம் வெளியில நடக்கவே முடியாது, அந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ண முடியல. ஏன்னா இவர் ஒரு கம்பி மேலே நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த தலைக்கு மேலே கத்தி தூங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவரால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி ஓகே, இந்த அப்ளிகேஷனில் டாப் அப் லோன் கொடுப்பாங்களான்னு பார்த்து இதில் கொஞ்சம் அதிகமான லோன் கொடுக்கலாம், ஸோ லோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்குள்ளே போகிறார். சாரி, கொடுக்கலான்ட்டு அதுக்குள்ளே போகிறார். அப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 மாதம் சமாளிக்க இவர் ஒரு லோன், அடுத்தது அந்த லோன் இவருக்கு வேலைக்கு போயிருந்தா அந்த 1 மாதத்துக்கான காசு வந்திருக்கு. இப்போ இது இவருக்கு ஒரு கடனாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன செய்வார் அவர்? இந்த காசை அடைக்க இவருக்கு ஒன்றும் புரியல, வேற எங்கேயாவது லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வேற இடத்துல வாங்குறாரு. இப்படி லோன் வாங்கி மல்டிப்புளா இந்த ஒரு கடன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்றதுக்குள்ள நமக்கு கடன் ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனுக்கு கடன் எங்க ஆரம்பிக்குது? எமர்ஜென்சில இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றது தான் ஆரம்பிக்குது. ஏன்னா எமர்ஜென்சின்றது நிறைய வகைப்படும். எனக்கு இப்போ எமர்ஜென்சியா பசிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி, ஐம் ஹங்கிரி அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய விதம் அப்படின்றது இருக்குது. சரி ஓகே, இப்போ முதல் விஷயத்துக்கு நான் என்ன செய்யலாம்? தயவு செய்து நீங்க எங்க வேணா போடுங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ஒரு சின்னதா மாசம் 500 ரூபா, இந்த மாதிரி 100 ரூபா 200 ரூபா கட்டினாலே சில இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அதை முதல்ல போட்டுக்கோங்க. உங்களுடைய லைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் போட்டுக்கோங்க. ஸோ சின்ன லோனுக்கே இன்சூரன்ஸ் அப்படின்றது, நம்ம காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறோம். ஏன் போடுறோம்? நம்மளுடைய பாதுகாப்புக்காக போடுறோம். அப்போ கூட கிடையாது, போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காகவே நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டுட்டு இருக்கோம். அதுலேயும் சில புத்திசாலிகள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் போடுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா ஆக்சிடென்ட் அப்படின்றது அது ஆக்சிடென்ட் அவ்வளோதான். அது எப்போ வேணா நடக்கும், எப்படி வேணா நடக்கும். அது சின்னதாக நடக்கும், பெருசாக நடக்கும், எப்படி வேணா நடக்கும். 2வது விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்றத கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இந்த பேசிவ் இன்கம் அப்படின்றது இல்லாததுனால தான், ஏன்னா ஒரே வருமானம் வர்றதுனால தான் இவருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இவருக்கு பெரிய தொகை கூட, அவருடைய ஒய்ஃபுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது பெரிய தொகை கூட இவருக்கு தேவைப்படலைங்க. இவருக்கு தேவைப்பட்டது எல்லாமே ஒரு 5000 6000 இந்த மாதிரி தான். இந்த ஒரு சின்ன லோன் அப்படின்றது தான் இவருக்கு மல்டிபிள் ஆகி பெருசாகி ஒரு கட்டத்தில் இவருக்கு பெரிய கடன் அப்படின்றதுக்குள்ள மாடி விட்டுருச்சு.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்றது நமக்கு இருக்குன்னா, ஸோ கண்டிப்பாக நமக்கு மெயின் வேலை அப்படின்றதுல சில ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்பட்டாலும் அதை வந்துட்டு இந்த பேசிவ் இன்கம் வச்சு நம்மளால அடைக்க முடியாதான் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இவர் வந்துட்டு 5000 10,000 அதாவது ஒரு 10,000 வெளியில கடன் வாங்குறது எப்படி இருக்கு, வெறும் வந்துட்டு 2000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கடன் வாங்குறது அப்படின்றது எப்படி இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைடு இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்றத கிரியேட் பண்ணுங்க. ஸோ அது உங்களுடைய வந்துட்டு தொழில், உங்களுடைய வேலை இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் நான் பேசிவ் இன்கம் அப்படின்றது வந்துட்டு ஒன்று எடுத்திருக்கேன். சைடில் வரும் பாருங்க, ஒரு பிக்சர் வரும் பாருங்க. ஸோ அதாவது வந்துட்டு ஜிப்ரோ இருக்கு பார்த்தீங்களா, ஜிப்ரோவில் லாகின் பண்ணி ஓட்டலான்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் டைமில் வண்டி ஓட்டலாம், என்ன கெட்டு போச்சு ஓட்ட வேண்டியதானே, என்னப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சரி அது ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை பற்றி வீடியோ போட போகிறேன். ஸோ எப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஆர்டர் பார்க்குறேன், அதில் எவ்வளோ வருமானம் இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை, ஏன்னா ஆஃபீஸ் வேலை நிறையா இருக்குது, அப்புறம் வீடியோ வேறு எடுக்கணும். நமக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஈவினிங் மட்டும் வந்துட்டு ஒரு 7 to வந்துட்டு 10 வரைக்கும் வந்துட்டு ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ அது பீக் டைம் அப்படின்றதுனால நிறைய ஆர்டர் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டைமில் ஓட்டலான்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன், 2 நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வருது, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்றத நான் தொடர்ந்து வீடியோவாக வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் வீடி தமிழ்ல கூட போடுவேன் நான். ஸோ மறக்காமல் அதை வந்துட்டு பாருங்கள். இல்லைன்னா புது சேனல் கிரியேட் பண்ணி கூட போடுவேன் நான். மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. அப்போது ஒரு சைடு இன்கம் அப்படின்றது, பேசிவ் இன்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நான் ஒரு சூழ்நிலை அப்படின்றது எனக்கு ஃபினான்ஷியல் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ வருமானம் கம்மியாக தான் வருது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒரு தைரியமாக இருக்கிறேன் அப்படின்றது என்னன்னா, ஸோ நான் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன சேமிப்பு அப்படின்றது இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு உண்டியலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். உண்டியல் மேலே கிடக்கும், அது வேறு எடுக்க முடியாது. ஸோ அந்த உண்டியலை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். என் பணத்தெல்லாம் இப்படி தான் நான் சேமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ₹1 சேமிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும், இதனால் எனக்கு என்னடா பலன் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் இப்போ அதில் ஒரு 5000 அப்படின்றது இருக்குது. எனக்கு இந்த சூழ்நிலையில் என்னால் இன்னும் ஒரு வந்து சேலரி வர வரைக்கும் என்னால் இன்னும் ஒரு 10 days அப்படின்றது என்னால் வந்துட்டு ஓட்ட முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ரூபாயை சேர்த்து வச்சாலும் சரி, அது ஒரு பெரிய தொகை அப்படின்றதுல வந்து நிற்கும். ₹1 சேர்த்து வச்சா ₹2. நான் வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்க, எஸ்ஐபியில் போடுங்க, மல்டிபிள் ஆகும் அப்படிலாம் கிடையாது. முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ சேமிக்கிற பணம் ஒரு அளவுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நகை சீட்டு போட்டுக்கோங்க. நகை சீட்டுன்றது நீங்கள் நகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலை, உங்களுடைய விருப்பம் தான். ஏதாவது ஏன்னா நகைன்னா நம்ம ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கடையில் போய் ஷேடுகளில் வச்சு நம்ம ஏதாவது காசு வாங்கிக்கலாம், இல்லை பேங்க்கில் வச்சு கூட நம்ம காசு அப்படின்றது வாங்கிக்கலாம். அதனால அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. அது நகையாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு சின்னதாக ஒரு டப்பா வச்சு உண்டியில் வச்சு சேமிக்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது கொண்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், பிரபு பேர். சின்ன வயசில் வந்துட்டு அவன் என்ன செய்வானா, அவங்க அப்பா நிறைய காசு கொடுப்பாரு. அந்த காசு கொடுக்கும்போது அவன் வந்துட்டு உண்டியில் வந்து போட்டு வச்சுப்பான். ஸோ அந்த உண்டியில் போட்டு வச்சுக்கிட்டு வெளியில் திண்ணையில் உட்காந்து அந்த உண்டியில் உடச்சி அந்த காசை வந்து எண்ணுவான். இவன் எண்ணுறதுனாலேயே நமக்கு திட்டு விழுவோம். அவன் பாரு எப்படி காசு சேர்த்து வைக்கிறான் பாரு, நீயும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறிய, காசு சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திட்டுவாங்க வீட்டில். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வயசுலேயே அவன் சேமித்து வச்சுட்டு இருந்தான். ஸோ காசு நிறையா வந்து சேமித்து வச்சு அந்த பழக்கம் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டு வரணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்க கையில் ஒரு ₹10 ₹20 கொடுத்து அந்த உண்டியில் போட சொல்லுங்கள். அந்த ஆர்வம் அப்போ தான் வரும். ஸோ சேமிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம அப்பா அம்மாலாம் வந்துட்டு டைரியிலையும், அதாவது கடுகு டப்பாயிலையும் இல்லை அரிசி டப்பாவிலையும் இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தான் இந்த சேமிப்பு அப்படின்றதே மறந்துட்டோம். என்ஜாய்மெண்ட் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ஜாய்மெண்ட் முக்கியம் தான். ஸோ வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம் தான். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வரப்போகுது, பயங்கரமான ஒரு வீடியோ. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஆக்சுவலி இந்த 3 அப்படின்றதுனால தான் நம்ம இப்போ வரைக்கும் கடன்காரனாக ஆகிட்டு இருக்கிறோங்க. இந்த 3 விஷயங்களை தவிர்த்துட்டாலே, சரியாக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும். இனி நிறையா புக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வீடியோ அப்படின்றது போட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.